Example 3.69, a is equal to 2 minus 2 root 2 2 b is equal to 2 root 2 minus root 2 2 எனில் அணியின் பெருக்கலை பொறுத்து a மற்றும் b என்ற அணிகளுக்கு பரிமாற்று விதி உண்மையா என காட்டுக. அதாவது show that whether it satisfies the multiplication satisfies the commutative property in this problem. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ab கண்டுபிடிக்கணும். அதனோட வேல்யூவும் ba ஓட வேல்யூவும் சமமா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம். எப்பவும் போல ab நம்ம aவையும் bயும் பக்கம் பக்கம் எழுதிட்டோம். இப்போ மல்டிப்ளை பண்ண போறோம். நாம அந்த பலூன் போட்டுக்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 -2 √2 இது ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் காலம் 2 -√2 அப்படிங்கிற முதல் நிறையை எடுத்துடியாச்சு. இதுல ஃபர்ஸ்ட் நிறையையும் இரண்டாவதுல ஃபர்ஸ்ட் நிரலும் எழுதிட்டோம். அதே போல ஃபர்ஸ்ட் நிரை இரண்டாவது நிரல் 2 -2 √2 இதுல 2 √2 கீழ 2 அப்படினு சொல்லி எழுதிட்டோம். அதே மாதிரி வாங்க இரண்டாவது நிரை முதல் நிரல் √2 2 2 -√2 அப்படினு சொல்லிட்டு நம்ம இதையும் எழுதிட்டு இந்த பலூன் போடுறோம். அதே போல இரண்டாவது நிரை இரண்டாவது நிரல் பாருங்க 2 √2 2. இப்போ அதே மாதிரி பெருக்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 4 அப்புறம் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ங்களா இது பாருங்க 2 √2 பெருக்கல் √2. ஆக்சுவலா இது மைனஸ் இன்டு மைனஸ் இருந்து மைனஸ்க்கு மைனஸ் போச்சு. இப்போ இந்த 2 அப்படியே எழுதிருக்கோம். √2 இன்டு √2 வெறும் 2ங்களா. இப்போ 2 இங்க 4 வருமா. அதே மாதிரி செகண்டுக்கு வாங்க 2 இன்டு இது அதாவது 2 பெருக்கல் 2 √2 அப்படினா 2 4 √2 எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் உறுப்பு இது கூட பெருக்கணும் இல்லீங்களா. அப்போ என்ன இருக்கும் 4 √2. அதுக்கு அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கலாம் பாருங்க -4 √2 வருமா. -4 √2. அடுத்து இங்க வாங்க இது ரெண்டையும் பெருக்கணும். அதாவது √2யும் பெருக்குறோம் அப்படினா முழு எண் முன்னாடியும் பின்னாடி அந்த முழுடையும் போட்டுக்கணும். அப்போ 2 √2 ஃபர்ஸ்ட் உறுப்பு கிடைச்சிருச்சு. அடுத்த உறுப்பு -2 √2 கிடைக்கும்ல. ரைட். அப்புறம் பாருங்க இது ரெண்டையும் பெருக்குறோம். √2 பெருக்கல் 2 √2 பாருங்க √2 பெருக்குனா வெறும் 2 இங்க ஒரு 2 இருக்கா 2 4 கிடைக்குமா. அப்ப 4. இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க பெருக்குங்க 2 4. அப்போ நமக்கு இந்த உறுப்புகள் கிடைச்சிருச்சு. 4 கூட 4 கூட்டினா 8. இப்போ இதுக்கு இந்த நம்பருக்கு இந்த நம்பர் போயிருமா. அப்ப என்ன கிடைக்கும் 0. பாருங்க இந்த நம்பருக்கு இந்த நம்பர் போயிருமா. இதுக்கும் 0. 4 4 8 அப்படினு சொல்லிட்டு நமக்கு AB என்ன கிடைச்சிருக்கு 8 0 0 8ன்னு கிடைச்சிருக்கு. இத நாம 1ன்னு வெச்சுக்கிறோம். அதுக்கு அப்புறம் வலது கை பக்கம் அதாவது BA கண்டுபிடிக்கணும் இல்லீங்களா. அத கண்டுபிடிக்கிறோம். பாருங்க BA ஃபர்ஸ்ட் B எழுதிக்கிறோம். என்ன 2 √2 -√2 2ன்னு. அதே போல A என்ன எழுதிக்கிறோம் 2 -2 √2 √2 2ன்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட்டா இப்போ ரெண்டையும் பெருக்க போறோம். as usual அந்த பலூன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ இதுல ஃபர்ஸ்ட் காலம் அப்ப 2 √2 சோ 2 √2 இது ஃபர்ஸ்ட் பலூன் இத நாம போட்டோம். அதே போல ஃபர்ஸ்ட் நிரை இரண்டாவது நிரை வரணும்ல 2 √2 இது -2 √2 2ன்னு சொல்லிட்டு நாம இந்த இரண்டாவது முதல் நிரை இரண்டாவது நிரை எழுதிட்டோம். அடுத்து வாங்க இரண்டாவது நிரை முதல் நிரை எழுதணுமா -√2 2 2 √2 எழுதிட்டோம். அதே மாதிரி இதுக்கு வாங்க -√2 2 இங்க -2 √2 2ன்னு சொல்லிட்டு இந்த பலூனை நம்ம நீட்டா எழுதி வச்சிட்டோம். இப்போ பெருக்க போறோம். கொஞ்சம் இதுல நம்ம ஸ்டெப்ஸ் இல்லாம பெருக்கிட்டோமா அதனால ஒருவேளை உங்களுக்கு குழப்பம் இருந்தா கூட இதுல தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் இது ரெண்டையும் பெருக்கணுமா 2 * 2 பிளஸ் பாருங்க இது ரெண்டையும் பெருக்கணுமா 2 √2 * √2. ஓகே இங்க வாங்க இது ரெண்டையும் பெருக்கணுமா 2 பெருக்கல் -2 √2 அப்புறம் பிளஸ் 2 √2 பெருக்கல் 2. அடுத்த ஸ்டெப்க்கு வாங்க இது ரெண்டையும் பெருக்கணுமா -√2 * 2 பிளஸ் 2 * √2 எழுதிக்கலாமா. இங்க வாங்க இது -√2 * -2 √2 பிளஸ் 2 * 2 இந்த ஸ்டெப் நாம இங்க போட்டோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க நமக்கு 2 4
பிளஸ் பாருங்க இந்த √2 இன்டு √2 வெறும் 2. இங்க ஒரு 2 இருக்கா, 2 4 ஆயிருமா? இங்க வாங்க பாருங்க, இது எல்லாம் இதுவும் இங்க இருக்கிற உறுப்புகள் எல்லாம் சமமா இருக்கு. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க எல்லாமே பிளஸ்ஸா இருக்கு. நம்ம எதுக்கும் குழப்பம் வேண்டாம், பெருக்கிக்கலாம். இதை இது கூட பெருக்கினா -4 கூட இருக்கிற √2 போட்டோம். இங்க பாருங்க 2 இன்டு 2 +4 ஆயிடுமா? கூட இருக்கிற √2 போட்டுக்கலாமா? ரைட். இங்க வாங்க பாருங்க, இத -2 √2 எழுதலாமா? இங்க +2 √2 எழுதிக்கலாமா? ஓகே. இதுல பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா பாருங்க, இந்த 2 முன்னால போட்டுக்கலாமா? அப்புறம் இந்த √2 இன்டு √2 வெறும் 2. அப்ப என்ன ஆகும்? 4 ஆயிடுமா? எழுதிட்டோம். இங்க பாருங்க +2 இன்டு 2 4. இப்போ நாம இத தான் பார்க்கணும். இது -4 √2, இது +4 √2 போயிடுமா? அதே போல தான் இதுக்கு இது போயிடும். அப்ப இந்த இடத்துல 0 வரும். பாருங்க மேல 8 0 0 8 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு BAவும் ABல என்ன ஆன்சர் கிடைச்சதோ அதே தான் BAவும் கிடைச்சிருக்கு. இதை நாம 2ன்னு வச்சுக்கிட்டோம். இதுல இருந்து என்னங்க நாம சஜஸ்ட் பண்ணலாம்? இதுல இருந்து AB = BA. அப்போ அவங்க கேட்டிருக்காங்க இல்லீங்களா, நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க? பெருக்கலை பொறுத்து A மற்றும் B பரிமாற்று விதி உண்மையான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, பரிமாற்று விதியை இது நிறைவு செய்கிறது. இது நிறைவு செய்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அவ்வளவுதான். எடுத்துக்காட்டு 3.70 சால்வ் தீர்க்க 2 1 1 2 xyங்கிற இன்னொரு அணி சமம் 4 5. சோ ரெண்டு மேட்ரிக்ஸ் இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அணியை இந்த அணி கூட பெருக்கினா இது கிடைக்கும்னு அர்த்தம். அப்ப இந்த ரெண்டு அணியையும் பெருக்கி சமம் போட்டு இது எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பெருக்குவோம். பாருங்க, முதல் நிரை அந்த மாதிரி தான் பெருக்கணும். 2 1 xy. அதுக்கப்புறம் இரண்டாவது நிரை இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். பாருங்க, இது என்ன ரோ, இதனுடைய வரிசை என்ன, இதனுடைய வரிசை என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். 2/2. இதனுடைய வரிசை பாத்தீங்கன்னா 2/1. நமக்கு இந்த விடை எப்படி வரும்னு பாத்துக்குவோம். பாருங்க, நமக்கு விடை எப்படி வரணும்? 2/1. இதுல மிச்சம் 2, இதுல மிச்சம் 1 இல்லைங்களா? அப்ப 2/1 வரிசையில தானே நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்ப எப்படி இருக்கும்? இப்படி 2 நிரை இருக்கும், ஒரே ஒரு நிரை இருக்கும். அப்ப மேல 1 கீழே 1 வர மாதிரி தான் நம்மளுடைய இந்த ஆன்சர் வரும். அப்ப நம்ம எப்படி போடணுங்கிறத சஜஸ்ட் பண்ணிக்கணும். முதல் நிரை எழுதிட்டோம். அடுத்து என்ன வந்துடணும்? அடுத்த நிரைனா டக்குனு கீழே தான் இறங்கணுங்க. 1 2 அடுத்து x y அப்படின்னு இப்படி கீழே தான் இறங்கணும். அதுக்காக தான் இந்த வரிசை நம்ம கால்குலேட் பண்றோம். மேலேயும் கீழேயும் இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் வரும் அப்படிங்கிறது எந்த குழப்பமும் இல்லாம நீங்க இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது கூட பெருக்குறீங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் இது கூட பெருக்கணும், இது கூட பெருக்கணும் இல்லையா? அப்ப 2x + y அப்படின்னு மேல் உறுப்பு வரும். கீழ் உறுப்பு என்ன வரும்? ஒரு x இல்லைங்களா? x அப்புறம் +2y அப்படின்னு மொத்தமும் இப்படி வந்துடும். சமம் 4 5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு சமம். அதை எழுத போறோம். 2x + y = 4. அதே போல கீழ இருக்கிறதுக்கு சமம் 5க்கு சமம். சோ x + 2y = 5. இது முதல் சமன்பாடாகவும் இதை இரண்டாவது சமன்பாடாகவும் வெச்சுக்கிட்டு நேரியல் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? நேரியல் சமன்பாடு, இருமாறிகள் கொண்ட நேரியல் சமன்பாடுகளை தீர்வு செய்வோம்ல, அது மாதிரி பண்ண போறோம். இப்ப பாருங்க, இது ரெண்டும் ஒண்ணா இருக்கணும் இல்ல, அட்லீஸ்ட் y யோட கெழுக்களாவது ஒரே மாதிரி இருக்கணும் இல்ல. அப்ப ஒண்ணா இத ரெண்டால பெருக்கணும், இல்லைன்னா இத ரெண்டால பெருக்கணும். நாம என்ன பண்ணணும்னு முதல்ல முடிவு பண்ணணும். x முதல்ல நாம நீக்கிறோமா இல்ல y முதல்ல நீக்கிறோமா? நாம y நீக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப இத ரெண்டால பெருக்கினா நமக்கு இதுவும் 2 இருக்கா, சரியா போயிடுமா? அதனால முதல் சமன்பாட்டை நான் என்ன பண்றேன்? 2ஆல பெருக்கிட்டேன். அப்போ முதல் சமன்பாட்டை 2ஆல பெருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகளையும் பெருக்கணும். இது 2ஆல இது 2ஆல பெருக்கிறேன். 4x + 2y = 8ன்னு கிடைக்குது. பாருங்க, இது 2ஆல பெருக்கினேன் 4, இது 2ஆல பெருக்கினேன் 2, இது 2ஆல பெருக்கிட்டேன். இதுக்கு பேரு மூணாவது சமன்பாடுன்னு வச்சுக்கிட்டேன். இப்ப இத கீழே இறக்கி எழுத போறேன். 2y = 5. இப்ப பாருங்க, கூட்டினா நமக்கு y போகுமா, கழிச்சா போகுமா? ரெண்டும் ஒரே குறியா இருந்தா கூட்டினா 4y தான் வரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கழிக்கணும்னு முடிவு பண்ணுங்க. உடனே கீழே இருக்கிறதோட குறிய மாத்திட்டு கூட்ட தான் போறோம். பாருங்க, குறிய மாத்திட்டோம், கூட்டுறோம். 4ல -1x 4x -1xனா 3x = 3ன்னு கிடைக்குது. அப்ப x ஓட மதிப்பு 1ன்னு கிடைச்சிருச்சுங்களா? ஓகே, x ஓட மதிப்பு 1ன்னு கிடைச்சா ஏதோ ஒண்ணு இந்த சமன்பாடு அல்லது இந்த சமன்பாடு பிரதியிட்டு y ஓட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். இதுல போடலாம் சப்ஸ்டிடியூட், அதாவது x = 1 என 2ல் பிரதியிட, இல்ல 1ல எதுவும் இஷ்டம், நீங்க எதுல வேணாலும் பிரதியிடலாம். நான் தான் 2ல பிரதியிடுறேன்.
x plus 2y சமம் 5. நான் x க்கு பதில் 1 போடுறேன். plus 2y சமம் 5. 2y சமம் 5ல 1 போச்சுனா 4 இல்லீங்களா? 2y 4. அப்போ y யோட மதிப்பு 4/2. சோ y யோட மதிப்பு 2 ன்னு தெரிஞ்சிருச்சு. சோ x = 1, y = 2 ன்னு நம்ம அந்த மாறிகளுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோங்க. எடுத்துக்காட்டு 3.71 a சமம் 1 1 2 b என்பது 1 1 2 1 1 3 c is 1 2 2 1 show that ab into c is equal to a into bc அதாவது தமிழ்ல சொல்லணும்னா ab into c சமம் a into bc என்பதை சரிபார் அப்படினு சொல்லிட்டு மூணு அணிகள் கொடுத்திருக்காங்க. நம்ம உடனே இந்த சரிபார்னே சொன்னதையும் நம்ம என்ன பண்ணனும், இடது கை பக்கமும் வலது கை பக்கமும் எடுப்போம்ல. ஃபர்ஸ்ட் இடது கை பக்கம் எடுத்துக்கிட்டோம். ab into c அப்படினா முதல்ல a யையும் b யையும் பெருக்கணும். வர ஆன்சர் கூட c ய வெச்சு பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நம்ம பாருங்க a யையும் b யையும் பிராக்கெட்ல போட்டுட்டேன். a அணி இது b அணி, இத ரெண்டையும் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டு பக்கத்துல c வெச்சிட்டேன். c க்கு இப்ப வேலையில சும்மா தான் கூட வர போகுது. ஃபர்ஸ்ட் இத ரெண்டையும் தான் நான் பெருக்க போறேன். முதல் விஷயம் நம்ம இந்த வரிசையை முதல்ல செக் பண்ண போறோம். பாருங்க இது என்ன 1 by 1 2 3 3 1/3 ன்னு கிடைச்சிருச்சு. இது பாருங்க 1 2 3 3 அப்புறம் 1 2 இல்லீங்களா 2. அப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் கிடைக்கும்னு அடிச்சு பாருங்க. நமக்கு 1/2 ன்னு ஆன்சர் கிடைக்கும். அதாவது இப்படி ஒரு நிறையும் இரண்டு நிரல்களும் உடைய ஒரு அணி கிடைக்கும். அதாவது ஒரு ரோ ரெண்டு காலம் உடைய மேட்ரிக்ஸ் இப்படி கிடைக்கும். இந்த இன்டர்செக்ஷன்ல தான நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இங்கேயும் ஆன்சர் எழுதுற மாதிரி வரும்ன்றத மைண்ட்ல வெச்சிட்டு நாம இந்த வொர்க் அவுட் பண்ண போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம முதல் ரோ முதல் காலம் இது நமக்கு இப்போ தேவையில்லை. சோ ஃபர்ஸ்ட் ரோ 1 -1 2 அது முதல் நிரை முதல் நிரல் எழுதியாச்சு. அப்புறம் முதல் நிரை இரண்டாவது நிரை இல்லீங்களா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அது மட்டும் தான் இருக்கு. அதனால நம்ம அதை நீட்டா எழுதிடுறோம். இப்போ இத பெருக்குனா நமக்கு போதும். ஃபர்ஸ்ட் கூட ரெண்டாவது கூட பாருங்க இத இது கூட பெருக்குறோம் 1 * 1 இத இது கூட பெருக்குறோம். இதுகிட்ட குறி இருக்கறனால அதையே போட்டுக்கலாம் 1 * 2 இல்லனா பிளஸ் போடணும். பாருங்க இதுகிட்ட குறி இல்ல அதனால +2 * 1 ன்னு போட்டோம். இங்க வாங்க பாருங்க 1 * -1 அதுக்கு அப்புறம் -1 * 1 அப்புறம் ஒண்ணுமே இல்ல குறி எதுமே இல்ல அதனால +2 * 3 அப்படினே எழுதிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா அப்புறம் பாருங்க நம்ம இந்த c ய கொண்டு வரணும் இல்லீங்களா, கூடவே கூட்டிட்டு வரணும்ல. அது பாருங்க 1 2 2 -1 அத கூடவே நாம எழுதிக்கிறோம். 1 2 2 -1 அப்படி எழுதிட்டு நாம அப்படியே கொண்டு வரோம். இப்போ இத ரெண்டையும் பெருக்குறோங்க. நம்ம பெருக்கும்போது பாருங்க 1 1s are 1 -2 +2 ன்னு கிடைக்குது. அதே மாதிரி இங்க -1 -1 +3 2s are 6 இல்லீங்களா 6. இப்போ இது கிடைச்சிருச்சு. நமக்கு பக்கத்துல இருக்கிற இந்த அணியை எழுதிக்கலாம். பாருங்க 1 2 2 -1 ன்னு இன்னும் இந்த மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா ஒரு சிங்கிள் இதுல வரல. அதனால அத பண்ணிக்க போறோம். -2 க்கு +2 போயிடுது. அப்ப 1 மட்டும் பாக்கி. இது ரெண்டையும் கூட்டுங்க -2 -2 + 6 -2 + 6 +4 ன்னு வந்துருமா? ரைட். அப்ப இங்க 1 2 2 -1 அப்படினு இருக்கா. இதனுடைய நிரை பாருங்க. நிரை 1 நிரல் 2 இது ரெண்டையும் இப்ப பெருக்கணும் இல்லையா? அதனால தான் இதனுடைய வரிசையும் இதனோட ஆர்டரையும் நான் செக் பண்றேன். இது 2/2 மேட்ரிக்ஸ். பாருங்க இதுக்கு இது போய் ஆன்சர் என்ன வரணும்னா 1/2. பாருங்க ஆல்ரெடி 1/2 னா இன்னொன்னு வரணுமா? பாருங்க. சோ இப்படி தான் கிடைக்கும். அதாவது இங்க கிடைச்சிட்டு பாத்தீங்களா இது மாதிரி தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நாம அத போட போறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அதேதான். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பக்கம் எழுதிட்டு போறோம். பாருங்க 1 4 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அதே ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் முதல் நிரை முதல் நிரை இரண்டாவது நிரை. நமக்கு எப்பவும் போல பெருக்குறோம். ஓர் 1 1 + 4 2 8 பாருங்க இங்க ஓர் 2 2 ஓர் 4 மைனஸ் இருக்கனால -4 ரைட். நமக்கு இங்க ஆன்சர் என்ன கிடைக்குது 9 -2 ன்னு கிடைக்குது. இது என்ன அப்படினா AB into C AB into C இடது கை பக்கம் முடிஞ்சிருச்சு. இத 1 ன்னு நாம வெச்சிட்டோம். ரைட்டுங்களா? வாங்க வலது கை பக்கத்துக்கு வந்துட்டோம். நம்ம இதுல என்ன RHS
RHS என்ன அப்படின்னா A into BC. அப்போ ஏவை முதல்ல எழுதிக்கணும். என்னன்னு 1 minus 1 2 அப்படின்னு. BC தான் முதல்ல பெருக்கணும். ஸோ பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. B என்ன 1 minus 1 2 1 1 3. அதுக்கப்புறம் நமக்கு C என்னன்னு பக்கத்தில் எழுதிக்கிறோம். 1 2 2 minus 1. இதனோட வரிசையை செக் பண்ணி ஆன்சர் நமக்கு அதனுடைய பெருக்கற் பலன் BCயோட பெருக்கற் பலன் என்ன வரிசையில வருதுன்னு நம்ம பார்த்துக்க போறோம். பாருங்க 1 2 3 3 1 2 3/2 வரிசை இந்த அணி. இது 2/2. பாருங்க இந்த 2க்கும் இந்த 2க்கும் போச்சு. ஆன்சர் எப்படி வரும்? 3/2 வரும். எப்படி 3/2னா எப்படி? 1 2 3 2 இப்படிதான் வரும். அப்ப அதாவது எந்த மேட்ரிக்ஸ் மாதிரி பாருங்க, எந்த அணி மாதிரி பாருங்க, இந்த அணி மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகே, ஐடியா கிடைச்சிருச்சு. நம்ம இதுக்கு மேல ஃபர்தரா ஃபாலோ பண்ண போறோம். முன்னாடி இருக்கிறது என்ன பண்றது டீச்சர்னா சும்மா அப்படியே தூக்கிட்டு போறோம். ஏன்னா இதுக்கு ஒரு ஆன்சர் ஒரு அணியா மாற வரைக்கும் இது சும்மாவே தான் நம்ம கூட தூக்கிட்டு வர போறோம். பாருங்க, இதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்ப பண்ண போறோம். நம்ம இது வரைக்கும் மேட்ரிக்ஸ் எப்படின்னு கத்துக்கிட்டோம் இல்லைங்களா? இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படின்னு கத்துக்கிட்டோம். இப்ப கை வச்சு அப்படியே பண்ண போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் நான் கை வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ரோல இது ஃபர்ஸ்ட் காலம். முதல்ல இது ரெண்டையும் பெருக்கணுங்களா? 4 1 1. அப்புறம் 4 2 2 என்ன 2 -2. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பாருங்க 4 2 2 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் முடிஞ்சது. ரெண்டாவது வாங்க, இது ரெண்டையும் ஞாபகம், இது ரெண்டையும் கையில வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் 2 1 2. அப்புறம் பிளஸ் 4 2 2. அதே மாதிரி பாருங்க 2 இன்டு 2 4 மைனஸ் 1. அதுக்கப்புறம் 4 1 1 பிளஸ் 2 3 6. அடுத்தது 4 2 2 மைனஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளிகேஷன். இந்த பலூன் எல்லாம் நம்ம தாண்டி ஓரளவுக்கு நிறைய ஒரு 2 3 கணக்கு போட்டதுக்கு அப்புறம் நம்மளால இதை ஸ்ட்ரெயிட்டா இப்படி போட முடியும். சமம் 1 -1 2 அப்படிங்கிற ஏன்ற அணி அப்படியே எழுதியிருக்கேன். இதுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லைங்களா? -1 3 4 3 7 -1. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இது ரெண்டையும் பெருக்கி இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ண போறேன். பாருங்க, இதனோட வரிசை 1/3. பாருங்க 1 1 2 3 எழுதிட்டேன். இதனோட வரிசை பாருங்க 1 2 3/1 2. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்க? 1/2. 1/2ங்கிறது எப்படி? நமக்கு 1 2 இப்படி. அப்போ இந்த இடத்துலயும் இங்க ஆன்சர் வர மாதிரி ஒரு அணி நமக்கு கிடைக்கும். இந்த அணியையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டா, இந்த அணியின் பெருக்களையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டா பண்ணலாம். பாருங்க, நான் சொல்றேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் செட் பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அதாவது முதல் நிரை முதல் நிரல். இதுல ஃபர்ஸ்ட் கூட பெருக்க போறோம். பாருங்க, 1ஐயும் -1ஐயும் பெருக்குங்க -1. அடுத்த 2ஐயும் பெருக்குங்க -4. அடுத்த 2ஐயும் பெருக்குங்க 14. எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி அடுத்தது இங்க எழுதணும். பாருங்க, 1 3 கூட பெருக்குறோம் 3, -1 3 கூட பெருக்குறோம் -3, 2 -1 கூட பெருக்குறோம் -2. இங்க பாருங்க, இதுக்கு இது போயிருமா? இல்ல, ஏன்னா இது 4 அது 14. அதனால அவசரப்படக்கூடாது. இது 4 இது 14. இது ரெண்டையும் ஒண்ணா கூட்டிக்கலாங்க. -5 அப்புறம் என்ன இருக்கு? +14 இருக்கு. கழிச்சோம்னா +9 கிடைக்குமா? போட்டாச்சு 9 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். இங்க பாருங்க, +3க்கும் -3க்கும் போயிருமா? அப்ப என்னதான் இருக்கு? -2 மட்டும் இருக்கு. இந்த ஆன்சர் நாங்க இங்க செக் பண்ணுங்க. கரெக்டா வருது. கரெக்டா தாங்க வரணும். ஏன்னா இது எப்பவுமே இந்த அணிகளுடைய பெருக்கல் சேர்ப்பு பண்பு உடையது. அதாவது it satisfies the associative property. அதனால கண்டிப்பா இது ஆன்சர் கரெக்டா தான் வரும். நீங்க ஏதாவது தப்பா வந்துருச்சு, நம்பர்ஸ்ல தப்பா வந்திருக்குன்னா நாம தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கோம், மறுபடியும் போய் செக் பண்ணணும். சோ இதுல இருந்து என்ன தெரியுது? 1 சமம் 2. அதனால AB into C சமம் A into BCங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாம எழுதிடலாம். எடுத்துக்காட்டு 3.72 example 3.72 if A is equal to 1 1 -1 3 and B is 1 2 -4 2 and C is -7 6 3 2 verify that A into B plus C is equal to AB plus AC. இதை நம்ம distributive property அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா என்னோடது A சமம் ஒரு அணி, B ஒரு அணி, C ஒரு அணி எனில் A into B plus C சமம் AB plus AC என்பதை சரிபார்க்க. இதை பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லுவோம், பங்கீட்டு பண்புன்னு சொல்லுவோம். சோ இந்த பங்கீட்டு பண்பை இது நிறைவு செய்கிறதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். A into B plus C எழுதிட்டோம். A அணியை ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். B ஐயும் C ஐயும் கூட்டணுங்கிறதுனால B எழுதிட்டு பிளஸ் குறி போட்டு C எழுதுறோம். இப்போ ரெண்டையும் ஃபர்ஸ்ட் உள்ள பிராக்கெட் ஆபரேஷன் தான் நம்ம பண்ணோம் இல்லைங்களா? அதனால வெளியே இருக்கிற ஏவை அப்படியே எழுதிட்டு இது ரெண்டையும் கூட்ட போறோம். பாருங்க, கூட்டுறது அப்படின்னா 1 -7 அந்த குறியோட அப்படியே அட்டாச் பண்றோம். 2 + 6 குறி இல்லைன்னா பிளஸ் போடுறோம்.
குறி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே அந்த குறியை ஒட்ட வச்சுக்கிறோம். 2 கூட 2 ஆட் பண்ணணும். ஸோ நம்ம பண்ணுறோம். இங்கே 1 1 -1 3ன்னு இந்த அணியும், இங்கே பார்த்தீங்கன்னா -6 8 -1 4ன்னு நம்ம கூட்டிக்கிட்டோம். இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நீங்க இங்க வரிசை செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா ரெண்டுமே சதுர அணி. அப்ப அதே 2/2ல தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரி 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு சேம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் ஆன்சரா கிடைக்கும். ஸோ பண்ண போறோம். இப்போ நம்ம பலூன் போட போறது இல்லை, ஸ்ட்ரெயிட்டா தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க, இதை இது கூட பெருக்கிறோம். 4 -6 -6 1 × -1 is -1. அடுத்து இங்க வாங்க, 4 8 8 பிளஸ் 4 4 4ன்னு போட்டோம். இங்க வாங்க, அடுத்த ரோ அடுத்த காலம் இல்லைங்களா? அப்போ இதை விட்டுருங்க. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பாரு, -1 × -6 பிளஸ் 6ங்களா? இது ரெண்டையும் பெருக்கிக்கோங்க. -3 அடுத்தது வாங்க, இது ரெண்டையும் பெருக்கலாமா? -8 பிளஸ் 12ன்னு சொல்லிட்டு இன்னொரு ரூல் நான் சொல்றேன் பாருங்க. இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். மைனஸ் மைனஸ் பிளஸ் முக்கோணம் எப்படின்னா மைனஸ் இன்டு மைனஸ் பெருக்கணும்னா மைனஸே மூடிடுங்க. என்ன ஆன்சரா கிடைக்கும்? பிளஸ். ஒருவேளை மைனஸை பிளஸ் கூட பெருக்கணுமா அப்படின்னா இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. என்ன கிடைக்கும்? நமக்கு மைனஸ் கிடைக்கும். அதே போல பிளஸ் மைனஸ் கூட பெருக்கினா என்ன இங்க கிடைக்குது? மைனஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு போட்டீங்கன்னா ஈஸியா இது போட்டுடலாம். இப்போ என்ன கிடைக்கும்? -7 இங்க 12 இங்க 3 இங்க +4. இப்போ இடது பக்கம் நமக்கு ஈஸியா முடிஞ்சிருச்சு. b + c இது 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறோம். ரெண்டாவது நம்ம வலது கை பக்கம் போறோம். RHS என்னன்னா AB + AC அப்படின்னா A வை B கூட பெருக்கி அப்புறம் A வை C கூட பெருக்கி ரெண்டையும் கூட்டிக்கிறோம். அப்போ AB + AC க்கு நம்ம முதல்ல அணிகளை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். A க்கு வந்து 1 1 -1 3, அதே போல B க்கு வந்து 1 2 -4 2, அப்புறம் இங்க பிளஸ் சைன் இருக்குங்களா? பிளஸ் போட்டுக்கிறோம். மறுபடியும் ஏது 1 1 -1 3. அடுத்து பாருங்க நமக்கு C என்ன? -7 6 3 2ன்னு சொல்லிட்டு இந்த அணிகளை எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டை பெருக்கணும், இது ரெண்டையும் பெருக்கணும். இதுக்கு ஒரு அணியும் இதுக்கு ஒரு அணியும் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கூட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஓர் 1 1 ஓர் -4 -4. அடுத்து ஓர் 2 2 +2. இங்க பாருங்க -1 -12. அடுத்து -2 + 3 6 பெருக்கியாச்சு. பிளஸ் இதுக்கு வாங்க பாருங்க, இது கூட 1 × -7 is -7 பிளஸ் 3 வந்துருமா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஓர் 6 + 2 6 + 2. அடுத்து பாருங்க ரெண்டாவது ரோக்கு வாங்க. ரெண்டாவது ரோ என்ன? -1 இது பெருக்குனா +7ங்களா? இது ரெண்டையும் பெருக்குங்க +9. அப்புறம் -1 × 6 -6 +6. இப்போ என்ன கிடைக்குது பாருங்க, -3 4 -13 4 பிளஸ் இதுக்கு என்ன? -4 அங்க 8 இது பாருங்க 16 இது ரெண்டையும் கூட்டினா 0. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா போதும் நமக்கு வேலை. பாருங்க -7 12 இது ரெண்டையும் கூட்டினா +3ங்களா? இது ரெண்டையும் கூட்டினா 0. இதே ஆன்சர் தான் இங்க வந்திருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க தப்பு பண்ணிருக்கோம். 4 கூட 0 கூட்டினா 4 வரணுமா? அது தப்பு பண்ணிருக்கோம். பட் செக் பண்ணிட்டோமா பாருங்க, -7 -7 12 12 3 4. இப்படி எல்லா உறுப்புகளும் சரியா இருந்தாதான் நமக்கு ஈக்குவல் கண்டிப்பா சரியா வருங்க. ஏன்னா இது வந்து பங்கீட்டு பண்பை நிறைவு செய்யும். இந்த அணியுடைய பெருக்கல் கூட்டல் மேல பங்கீட்டு பண்பை நிறைவு செய்யும். அதனால 1 = 2 சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். hence proved அப்படின்னு சொல்லி எழுதலாம். Example 3.73. If A is equal to 1 2 1 2 -1 1 and B is equal to 2 -1 -1 4 0 2, show that AB the whole power transpose equal to B transpose A transpose. அதாவது A and B அணிகள் கொடுத்திருக்காங்க. எனில் AB whole power T சமம் B power T A power T என்பது சரியானது சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு ஃபார்முலா, கண்டிப்பா இது சரிபார்க்கப்படணும். நம்ம செக் பண்ணலாம். AB whole power T ஃபர்ஸ்ட் இடது கை பக்கம் எழுதிட்டோம். அப்ப A அணி B அணி போட்டுட்டு ஹோல் பிராக்கெட் போட்டு T போட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இது ரெண்டையும் பெருக்கிக்கணும். பெருக்கினதுக்கு அப்புறம் தான் நிறை நிரல் மாற்று அணியா நாம எழுதணும். சோ அப்பதான் நம்மளுடைய டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். பாருங்க 1 2 2/3 இதனுடைய ஆர்டர், இதனுடைய ஆர்டர் 1 2 3 3/2 வரிசை. இப்ப இது ரெண்டையும் அடிச்சோம்னா நமக்கு 2/2 வரிசையில ஆன்சர் கிடைக்கும்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. 2/2ங்கிறது இப்படி தானே வரும். ஸோ நமக்கு இப்படி வரணுங்கிறத அசஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றோம்.
ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ ஃபர்ஸ்ட் ரோ ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முதல் உறுப்பை முதல் உறுப்பு கூட பெருக்கிறோம் 4 2 2 மைனஸ் 2 1 0 0 பிளஸ் 0னு ஃபர்ஸ்ட் உறுப்பு எழுதியாச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பாருங்க ஒன்னையும் மைனஸ் 1ஐயும் பெருக்கிறேன் அப்புறம் 2 4 8ன்னு பெருக்கிறேன் அப்புறம் ஃபைனலா பிளஸ் 2னு பெருக்கிட்டேன். ஓகேங்களா பாருங்க மேல அந்த டீயையும் நம்ம போடணும். அடுத்து பாருங்க செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் அப்ப இது முடிஞ்சிச்சா. இப்போ இந்த செகண்ட் ரோ இந்த ஃபர்ஸ்ட் காலம் 2 2s are 4 2 4 மைனஸ் 1 இன்டு மைனஸ் 1 பிளஸ் 1 1 0 0. அடுத்து பாருங்க 2 இன்டு மைனஸ் 1 மைனஸ் 2 இது ரெண்டையும் பெருக்குனா மைனஸ் 4 அப்புறம் இது ரெண்டையும் பெருக்குனா பிளஸ் 2 எழுதிட்டோம். நம்ம என்ன பண்ண போறோம் இதனுடைய மொத்த ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். 2 கூட 2 போச்சுன்னா 0 இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க 10ல 1 போச்சுன்னா 9 இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க 5 பாருங்க இந்த மைனஸ் 2க்கும் இந்த பிளஸ் 2க்கும் போயிடுச்சு மைனஸ் 4 மட்டும் பாக்கி ஹோல் பவர் t அது ஒன்று இருக்கு பாருங்க. அப்போ ab ஹோல் பவர் t சமம் நிறை நிறை மாற்றணி அதாவது டிரான்ஸ்போஸ் ஆஃப் ab. அப்ப என்ன எழுதுவோம் ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் படுத்திருக்கிறத எடுத்து ஃபர்ஸ்ட் நிக்க வைப்போமா ரெண்டாவது படுத்திருக்கிறத ரெண்டாவது நிக்க வைக்கலாமா. இவ்வளவுதான் நமக்கு இடது கை பக்கம் முடிஞ்சிச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஓவர். இதுக்கப்புறம் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னா b பவர் t ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம் b பவர் t a பவர் t எழுதிடுவோம். இந்த எழுதுறீங்க பாத்தீங்களா b பவர் t யும் a பவர் t யும் அதுக்கே நமக்கு வந்து இதுக்கு b பவர் t க்கு ஒரு மார்க் a பவர் t க்கு ஒரு மார்க் பாத்துக்கோங்க. b பவர் t அப்படினா ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா முதல் படுத்திருக்கிறத முதல் நிக்க வைக்கிறோம் ரெண்டாவது படுத்திருக்கிறத ரெண்டாவது நிக்க வைக்கிறோம் அப்புறம் மூணாவது படுத்திருக்கிறத மூணாவது நிக்க வச்சுக்கிறோம். அப்போ எப்பவுமே b பவர் t முதல்ல எழுதிக்கோங்க a பவர் t பின்னால எழுதிக்கோங்க ஏன்னா அப்படியே பெருக்கணும். அதுக்காக இது பாருங்க ஃபர்ஸ்ட் படுத்திருக்கிறத எடுத்து ஃபர்ஸ்ட் நிக்க வச்சிட்டோம் ரெண்டாவது படுத்திருக்கிறத எடுத்து ரெண்டாவது நிக்க வைக்கிறோம். இதுல எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க வேற ஏதாவது மிஸ்டேக் பண்ணாவோ இது பண்ணா கூட இது ரெண்டுக்கும் நமக்கு மார்க் கிடைக்கும். அதனால கேர்ஃபுல்லா பண்ணுங்க. b பவர் t a பவர் t அதாவது இத தான் முதல்ல போடணும். நமக்கு பாருங்க b பவர் t a பவர் t அப்ப b பவர் t அதாவது b டிரான்ஸ்போஸ் ஃபர்ஸ்டும் a டிரான்ஸ்போஸ் பின்னாடியும் வச்சு தான் பெருக்கணும். அதே போல அணியும் தான் 2 1 0 1 4 2 அது கூட நம்ம எதை வச்சு பெருக்குறோம் 1 2 2 1 1 1. இப்போ இதனுடைய ஆர்டர் செக் பண்ணுங்க வரிசை என்னன்னு பாருங்க 1 2 by 3ங்களா அதே மாதிரி 1 2 3 3 by 1 2 அப்போ நமக்கு தெரியும் இதுவும் சமமா இருக்கு பெருக்கலாம் எப்படி கிடைக்கும் 2 by 2 மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும் சதுர அணியா இப்படி தான் கிடைக்கும். ஓகே வந்துட்டோம் நம்ம பெருக்குறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஓ 2 2 இங்க பாருங்க மைனஸ் 2 தென் பிளஸ் 0 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்துக்கு இந்த முதல் உறுப்பு எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்துக்கு வாங்க 2 2 4 இது ரெண்டையும் பெருக்குங்க பிளஸ் 1 இது ரெண்டையும் பெருக்குங்க பிளஸ் 0. ஓகே இதுக்கு வாங்க செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மைனஸ் 1 இன்டு பிளஸ் 1 மைனஸ் 1ங்களா இது ரெண்டையும் பெருக்கலாமா 4 2 8 இது ரெண்டையும் பெருக்கலாமா பிளஸ் 2 அதே மாதிரி இங்க வாங்க மைனஸ் 2 மைனஸ் 4 பிளஸ் 2ன்னு வந்துருச்சு பெருக்கி போட்டோம் 2 2 போனா 0 தானேங்க. அப்புறம் இங்க 5 இந்த இடத்துல பாருங்க 10ல 1 போச்சுன்னா 9 மைனஸ் 2க்கும் பிளஸ் 2க்கும் போயிடுச்சா என்ன கிடைக்குது மைனஸ் 4. இவ்வளவுதான் இதுக்கெல்லாம் எந்த டிரான்ஸ்போஸும் பண்ணக்கூடாது. இது செகண்ட் இந்த ஆன்சரும் நம்ம முதல்ல பண்ண ஆன்சர் கண்டிப்பா கரெக்டா இருக்கும் ரைட். அப்போதான் நாம ரைட் இல்லைன்னா நாம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் தான் போய் செக் பண்ணுங்க. ஸோ 1 சமம் 2 அதாவது ab ஹோல் பவர் t சமம் b பவர் t a பவர் t ஹென்ஸ் ப்ரூவ் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதி